கர்ணனிடம் யாசகம் கேட்பதற்காக அந்தணர் வடிவில் வந்த இந்திரன் கவச குண்டலத்தை கேட்டான். வந்திருப்பது இந்திரன் என தெரிந்து கொண்டான் கர்ணன். உங்களுடைய விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஆனால் ஏன் கவசத்தை மட்டும் கேட்கிறீர்கள்? உங்களுடைய மரபு வழியினர் மொத்தமும் வாழ்வதற்குரிய செல்வத்தை என்னால் தர முடியும் என்பது போன்ற ஆறுதல் வார்த்தைகளை கூறி இந்திரனை திசை திரும்ப முயற்சித்தான் கர்ணன். ஆனால் இந்திரன் உறுதியை கண்ட பின், நீங்கள் இந்திரன் என்பதை அறிவேன். பாண்டவர்களுக்கு உதவ வந்த தாங்கள் எனக்கு வரமளிக்கவும் முன்வந்தால் என் கவச குண்டலத்தை தருகிறேன் என ஒரு ஒப்பந்தத்தை முன்வைத்தான். எதிரியை கொல்லும் வலிமை பெற்ற சக்தி என்னும் அசிரத்தை வேண்டினான். அதற்கு இந்திரனும் சம்மதித்தான். கர்ணன் தன் கவச குண்டலத்தை அழித்து சக்தி எந்திரத்தை பெற்றான். இச்செயல் போற்றத்தக்கது என்றாலும் ஏதேனும் ஒன்றை வேண்டி அதற்காக தானமளிப்பது முறையா? இது வணிக நடவடிக்கை போலாகுமே. பெருமைக்காக செய்யப்படும் தானங்கள் உயர்ந்தது அல்ல என பகவத்கீதை வலியுறுத்துகிறது.